ఇష్టమైన నామాన్ని బట్టి మీ అందరికీ నా హృదయపూర్వకంగా వందనాలు తెలియజేస్తున్నాను. హల్లెలూయా, గట్టి చెప్దాం హల్లెలూయా. ఒక పల్లవి ఒక చరణం పాడుకొని వాక్యంలోకి వెళ్ళిపోదాం. ఒక పల్లవి ఒక చరణం మాట. గడిపే ప్రతిక్షణము ఆనంద బాష్పాలు ఆగవయ్యా. నీతో గడిపే ప్రతిక్షణము ఆనంద బాష్పాలు ఆగవయ్యా. కృపతలంచగా మేళ్ళు యోచించగా కృపతలంచగా మేళ్ళు యోచించగా ఆగలమాగదు స్తుతించగా నిన్ను కీర్తించగా. యేసయ్యా యేసయ్యా నా యేసయ్యా, యేసయ్యా యేసయ్యా నా యేసయ్యా, యేసయ్యా యేసయ్యా నా యేసయ్యా, యేసయ్యా యేసయ్యా నా యేసయ్యా. వంటి నా జీవితాన్ని మధురముగా మార్చి ఘనపరచినావు. మారా వంటి నా జీవితాన్ని మధురముగా మార్చి ఘనపరచినావు. నా ప్రేమ చేత కాదు నీవే నన్ను ప్రేమించి, నా ప్రేమ చేత కాదు నీవే నన్ను ప్రేమించి రక్తాన్ని చిందించి నన్ను రక్షించావు. రక్తాన్ని చిందించి నన్ను రక్షించావు. యేసయ్యా యేసయ్యా నా యేసయ్యా, యేసయ్యా యేసయ్యా నా యేసయ్యా. హల్లెలూయా హల్లెలూయా ఆమేన్ హల్లెలూయా, హల్లెలూయా హల్లెలూయా ఆమేన్ హల్లెలూయా. నీతో గడిపే ప్రతిక్షణము ఆనంద బాష్పాలు ఆగవయ్యా. தேவன் பிள்ளாரா, தேவனோட பிள்ளைகளே, அருமையான தேவனோட விண்ணப்பங்களுக்காக நிறைய காரியங்கள் நம்ம ஜெபித்திருக்கிறோம். சபைக்கு வராமல் இருக்கிறவங்களுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக அநேகமான விண்ணப்பங்களை நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நம்மளுக்கு இருக்கிற இந்த பாரம், நம்மளுக்கு இருக்கிற இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியும் நம்ம ஜெபிக்கிறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அப்பப்போ பாஸ்டம்மா சில ஜோக்கெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு அம்மா சொன்னாங்க பாஸ்டர்கிட்ட, பாஸ்டர் ஐயா எங்கள் பையனுக்கு கல்யாணம், அதனால் நீங்கள்
ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் உபவாசம் போட்டு சபையில் ஜெபம் பண்ணுங்க அப்படியே அந்த அம்மா சொன்னாங்க. இவர் அந்த வார்த்தைகள் கேட்டுக்கின்னு அந்த பாஸ்டர் ஐயா விசுவாசிகளெல்லாம் கூட்டி எல்லாம் உபவாசத்தோடு இருங்க, நம்ம ஜெபிக்க போகிறோம், தாயார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வாஞ்சியாக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாங்க. அப்புறம் அவர் நினச்சார், இவங்க குடும்பத்துக்காக நம்ம உபவாசம் இருந்தோம்ல, அதனால் போயிட்டு அவங்க வீட்டில் கூட ஒரு ஜெபம் பண்ணோம்னா நல்லா இருக்கும் சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போனால் அந்த அம்மா காலு மேலே கால் போட்டுக்கின்னு சீரியல் பார்த்துனே இருக்கிறாங்களாம்மா. நான் பார்க்குறேன், சீரியல் பார்த்துக்கிறாங்க. ஆனால் சபெல்லாம் வாஞ்சியாக ஜெபிக்கணும், ஆண்டவரே ஆண்டவரே அந்த குடும்பத்துக்கு நன்மை செய்யணும். அந்த அம்மா ஜெபிக்க மாட்டாங்க. ஆனால் கடவுள் சொன்னார், 1 மணி நேரம்னா நீங்கள் ஜெபிக்கிறத கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு வரும், ஜெபம் தெரிலன்னா சோத்திரம், அவ்வளோதான், உட்காந்தம்மா சோத்திரம் சோத்திரம் சொல்லினே இரு போதும். நீ என்னென்ன உள்ள நினைக்கிறியா எல்லாம் ஜெபம் மேலே கர்த்தரை ஸ்கேன் பண்ணிடுவார். அப்படி சொன்னாலும் அது ஜெபம் தான். கர்த்தர் சமூகத்தில் உட்காந்து ஸ்தோத்திரம் சொல்லிக்கினே, ஜெபம் வரல எனக்கு தெரியாது அப்படின்னு இருக்கும்போது ஸ்தோத்திரம் சொல்லின்னு போயிடணும். ஆனால் நம்மளுக்கு இருக்கிற பாரம் மற்றவர்களுக்கும் இருக்கணும், அது இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். தேவன் பிள்ளைகளே, எப்போவுமே நினைங்க, நாங்கள் கூட சில நேரத்தில் நீங்கள் செய்த ஊழியங்கள், நீங்கள் செய்த நன்மைகள், நீங்கள் செய்த அநேகமான வேர்வை சிந்தி நீங்கள் கர்த்தர் பணிக்காக நீங்கள் கஷ்டப்பட்ட ஒவ்வொரு பணிகளும் நாங்கள் அப்பப்போ யோசனை பண்ணினே இருப்போம். நானும் பாஸ்டம்மா யோசனை பண்ணினே இருப்போம். அவங்களுக்கு எதனா ஒரு சின்ன ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா எங்கள் மனசு சும்மா இருக்காது. அவங்க எப்படிப்பட்டவர்களும் அவங்களுக்கு தேவையில்லை நம்மளுக்கு. ஆனால் அவங்க ஒரு நன்மை செய்திருக்கிறாங்க, நம்ம சபை நேசித்து. அந்த நன்மை நம்ம மறக்கக்கூடாது. நன்றி இருக்கிறவரும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை மறக்கக்கூடாது. நம்ம அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று செய்வோம். நாங்கள் எங்களால் முடிஞ்சது, ரொம்ப பெருசாக இல்லைனாலும் ஒரு அன்பால் ஒரு சின்ன காரியங்களெல்லாம் நாங்கள் செய்ய ஆரம்பிப்போம். ஏன்னா நம்ம அதை நினைக்கும் பொழுது தான் அது நம்மளுக்கு விளங்கும். சில பேர் அப்படி இருக்க மாட்டாங்க. சில பேர் ரொம்ப அசால்ட்டாக சோஷியலாக இருந்துட்டு அப்படியே போயிடுவாங்க, கடந்து போயிடுவாங்க. அது வாழ்க்கை கிடையாது. நம்ம நினைச்சு பார்ப்பது தான் உண்மையான ஒரு வாழ்க்கை. அதனால் இன்னைக்கு வேதத்தில் ஒரு வீட்டுக்கு எஜமான், பரலோகம் உபமானம், ஓமை 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 எக்ஸாம்பிள், அது கர்த்தர் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு. அந்த ஸ்டோரி சொல்லிக்கிறாரு. எனக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொல்லிடுறேன் நான் சீக்கிரமாக. அதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க, அது ரொம்ப பெரிய விஷயம் அது. அதனால் இன்னைக்கு அதை உங்களுக்கு நான் கற்றுத்தரணும்னு நினச்சிக்கிறேன். ஓகே, வேதத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம், 1ஆவது அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆவது அதிகாரம் 1ஆவது வசனத்திலிருந்து 16ஆவது வசனம் வரை நம்ம தியானிக்க போகிறோம். 16 வசனங்கள் தியானிக்க போகிறோம். எத்தனை ஷார்ட்டை முடிக்கிறேன் நான். 16 வசனங்களை இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். கவுண்டிங் ஞாபகம் வச்சுங்க. 20ஆவது அதிகாரத்திலிருந்து 1ஆவது வசனத்திலிருந்து 16ஆவது வசனம் வரை அது ஃபுல் ஸ்டோரி இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம். அதில் இருக்கிற அந்த காரியம் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அது கற்றுக்கொள்ளும் பொழுது நம் தேவன் கிட்ட போறதுக்கு தகுதியுள்ளவர்களாக, தேவன் சமூகத்தில் நம்ம இருப்பதுக்கு பாத்திரம் உள்ளவர்களாக நம்ம மாறிவிடுவோம். கர்த்தர் சொன்ன அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம கேட்கணும். ஓகே, அந்த வேதத்தில் ஃபர்ஸ்ட் வசனம் படிங்க. ஃபர்ஸ்ட் வசனம், ఏలయనగా పరలోక రాజ్యం ఒక ఇంటి యజమానుని పోలి ఉన్నది. అతడు తన ద్రాక్ష తోటలో పనివాణ్ణి కూలికి పెట్టుకొనుటకు ప్రొద్దున బయలుదేరి దినమునకు
ఒక దేనారము చొప్పున పనివానిలో ఓడబడి తన ద్రాక్ష తోటలోకి వాణ్ణి పంపేను. చాలు, తమిళ్ వర్తరు వాసింగ్. வீட்டு எஜமானோட ஒரு மனசனுக்கு ஒப்பாக இருக்குது. ஓகே, டன். அப்போ பரலோக ராஜ்யம் ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு எஜமானுக்கு உப்பாக இருக்கு அப்படின்னு வேதத்துல போட்டிருக்கு. நம்ம என்ன செய்வோம்? வீட்டில் நம்ம தான் எஜமான்னு சொல்லிட்டு ஆடினே இருப்போம். அதுதானே உண்மை. ஒரு வீட்டுக்கு போனேன். రాయా టీ తాగదమ్మా అన్న. ఉండు వస్తానేండు. రాయా అన్న, ఉండు వస్తాను అంటాడు. ఏంద్రా టీ తాగదని పిలిస్తే మనిషి ఉండు వస్తానంటాను. మా భార్య దగ్గర డబ్బులు అడుక్కొని వస్తాను అని. మరి భార్య దగ్గర డబ్బులు ఏంట్రా? నీకు వయసు ఏంట్రా అన్న. 40 సంవత్సరాలు ఏంటి. సరే, భార్య దగ్గర డబ్బులు అడుగుతేందిరా? 20 రూపాయలు లేదరా అన్న. అంత మా ఇంట్లో అన్నీ మా భార్యే అనిండు. ఏమనిండు? అంత మా భార్య అనిండు. ఊరే సౌటోడా, నేను తీయిస్తాను రారా అన్న. ఏమన్నా? నేను తీయిస్తాను రారా అన్న. వద్దొద్దు, మళ్ళీ ఆమె ఏమన్నా అంటద్దు నన్ను అంటాడు వాడు. అప్పుడు నాకు అర్థమైంది, ఆ ఇంట్లో అన్ని పరిపాలన ఆమె గారు నడిపిస్తున్నారు అనేది అర్థమైంది. అదేవిధంగా పురుషులు కూడా ఏం చేస్తారంటే, ఇంట్లో ఉండేవాళ్ళు దండిగా ఖర్చు పెడతా ఉంటే పిచ్చి పిచ్చి ఖర్చు పెట్టే వాళ్ళు ఉంటారు. పిచ్చి పిచ్చి కంటే మీకు అర్థమవుతుందండి. ఇప్పుడు మనకి ఏమి అవసరమో అది మటుకు తెచ్చుకోరు. బుట్ట నిండా తెచ్చి ఫ్రిడ్జ్లో వేసి పెడతారు. అవన్నీ వాడి 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 ఎత్తుకుని పోయి కుప్పలో వేస్తారు. అర్థమవుతుందండి మీకు చెప్పేది? హలో, అమరు లేని వాళ్ళు లేరని నానబాకండి. తెలివి తక్కువ ముంతలు చాలా మంది ఉన్నారు అందరి ఇంట్లో. కాబట్టి జాగ్రత్త. మన ఇంటి ఆయన ఎంతో కష్టపడి ఈ డబ్బుని సంపాదించుకొని ఇస్తున్నాడు. కాబట్టి మనం దాన్ని ఎలా ఉపయోగించాలా అన్నది కొందరికి తెలియదు. ఈనాటి వరకు తెలియకుండా దాన్ని నష్టం చేసేవాళ్ళు బోల్డ్ అంతమంది ఉన్నారు నాకు తెలిసి. ఒక చిన్న మ్యాటర్కే వచ్చేస్తా, చిన్న విషయానికి వస్తాను నేను. మనం ఎక్కడన్నా పోయేటప్పుడు ఈ ఫ్యాన్సీ స్టోరే కానీ, ఈ ఎగ్జిబిషన్ ప్లేసెస్ కానీ, ఇంకెక్కడన్నా చోట్లో తల మీద పెట్టుకునే క్లిప్ ఉంది తెలుసా? అది 100 రూపాయలు ఉంటుంది. ఎంత ఉంటుంది? 100 పైన ఉన్నాయి దండిగా. నేను చెప్పింది చాలా లో ప్రైస్ చెప్పినాను. ఈ 100 క్లిప్ని మనం తీసుకొని ఆ క్లిప్ మన ఇంట్లో భద్రంగా మళ్ళా పెడుతున్నామా? అది ఏ మంచం కింద ఉందో, ఏ సోఫా కింద ఉందో, ఏ సందు లోపల ఉందో, ఏ డస్ట్బిన్లో ఉందో, ఎక్కడ ఉందో, మళ్ళా క్లిప్ కొంటనే ఉంటాం. ఒకటి క్లిప్ ఇరిగిపోయి ఉంటే ఇంకోటి కొనటం న్యాయం. లేదా ఎక్కడైనా మిస్యూస్ అయిందంటే దాన్ని కొనటం న్యాయం. మన ఇంట్లోనే ఎక్కడ పెడితే అక్కడ దాన్ని పెట్టేసి మరలా ఒకటి కొంటుండం చూసినామా? మనలాంటి తెలివి తక్కువైన వాళ్ళు మరొకరు లేరు. అప్పుడు మన ఇంట్లో అంత డబ్బులు వచ్చి నష్టపరిచేది ఎవరమే? మనందా. అదేలాగా చాలా பெண்களுக்கு வந்து ரொம்ப ஆசை இருக்கும். அதனால தான் ஒரு மூட்டை ஃபுல்லாக கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் தள்ளி விட்டுருவாங்க. அவங்க யோசிக்க மாட்டாங்க, ஒரு வாரம் இருக்குது, என்னைக்கு என்ன பண்ணணும், எவ்வளோ பண்ணுறோம் நம்ம வீட்டில், எவ்வளோ அளவோடு கொண்டு வரணும் அன்றதை வந்து யோசிக்க மாட்டாங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் போட்டோம்னா அதை தொடர்ந்து ரொம்ப நாட்கள் நம்மளுக்கு யூஸ் ஆகுன்றதெல்லாம் சொல்ல முடியாது நம்ம. அதனால் நம்ம உடல் கெட்டுடும். அதெல்லாம் பேசினா ரொம்ப நேரம் ஆகிடும். வேணாம், அதை விட்டுருங்க. ஓகே. அதனால் வீட்டில் சில பேர் எஜமானங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாமே அவங்க தான் எடுத்து என்ன செய்வாங்க, நடத்துவாங்க. எல்லாம் எடுத்து வேணாம் நான் கொண்டு வரேன், நான் செய்கிறேன் இது அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த வார்த்தை ஏன் வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம எங்கவோ ஒரு மிஸ்டேக் நம்ம கிட்ட இருக்குனால்தான் என் கணவனார் வந்து அவரா செய்கிறார் இந்த வேலையை. பெண்ணான நான் செய்வது இந்த வேலையை அவர் செய்கிறார். அப்போ என்கிட்ட எங்கவோ ஒரு தவறு வந்து அவர் என்ன பண்ணிக்கிறாரு, கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அப்போ நீங்க யோசிங்க, எப்பவுமே சாப்பாடும் சாதம் வீட்டில் என்ன இருக்கோ, யார் எத்தனை போய் குப்பையில போடுறாங்களோ அவங்களுக்கு மூளை கிடையாது. என்ன தவறா நினைக்கலாங்க, நீங்க எப்படின்னா நினைச்சு கோவப்படாங்க, பரவாயில்ல, நான் அதை பத்தி நான் கவலைப்படல. கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒவ்வொரு காரியங்களும் விலையேற பெற்றது. இந்த விலையேற பெற்றது வந்து நம்ம வீணாக்குறோம்னா நம்ம போல முட்டாளுங்க யாருமே இல்லை. சோத்துக்கு லாட்டரி அடிக்கிறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ஒரு பாஸ்டர் கோட்டு போட்டுக்கின்னு வந்தார், பெரிய ஊழியாது. நான் அவர் பக்கத்தில் நான் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அவர்கிட்ட மைக் கொடுத்தேன். நம்ம ஊழியக்காரு நார்த்லேருந்து வராரு, நார்த்லேருந்து வந்த இவர் வந்து பிரசங்கம் பண்ணுவார், எஸ் பெங்காலியில் இருந்து வராரு அப்படின்னு சொல்லிட்டு நான் மைக்கு கொடுத்தேன். கோட்டு போட்டுக்கின்னு அருமையாக பிரசங்கம் பண்ணார் தமிழில். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ரொம்ப பெரிய ஆளுப்பா, ரொம்ப இருந்தவர்ப்பா அப்படின்னு நினச்சேன் நான். அப்புறம் எங்களை 2 பேருக்கு அந்த அந்த சர்ச் ஆளுங்க என்ன பண்ணாங்கன்னா டின்னர் வச்சாங்க. அந்த டின்னர் நான் சாப்பிடும்பொழுது அவங்க எனக்கு போடுறாங்க, அவருக்கும் போடுறாங்க. அவர் அளவாக சாப்பிட்றாரு. அளவுன்னா எப்படி சொல்லணும்னா கரைப்பிலை எல்லாமே சாப்பிட்றாரு. நான் யோசனை பண்ணுறேன், என்னடா நம்மெல்லாம் ஒரு வாரமாக தள்ளி வைக்கிறோம், இவர் சாப்பிட்றாரு என்னன்னு யோசனை பண்ணுறேன். அந்த சாப்பிட்ற போது அவர் என்னை பார்த்து சொன்னார், ஐயா இங்கே ஊரில் இதெல்லாம் எனக்கு கிடைக்காது, நான் வந்து கலங்கு சாப்பிட்றேன் எவ்ரிடே. என்ன சாப்பிட்றாரம்மா? அந்த ஊரில் அதான் இருக்காமா, சாதம்லாம் கிடையாதுங்க எங்களுக்கு, கலங்கு சாப்பிட்றேன் அப்படின்னாரு. நான் யோசனை பண்ணேன், ஒரு சின்ன சாப்பாடு கூட வீணாக்கலங்க அவர் சாப்பிட்ட பிளேட் நான் பார்த்தேன். கோட்டு போட்டுக்கின ஊழியக்காரு, பணம் இருக்கு, ஆனால் எப்படி அதை ரெஸ்பெக்ட் கொடுக்குறா தெரியுமா? சாப்பிட்ற சாப்பாடுக்கு அந்த ரெஸ்பெக்ட் நம்ம கிட்ட இருக்கா? அவரை பார்த்து நான் கற்றுக்கினேன். அன்னைக்கு அந்த ஊழியக்காரனை பார்த்து நான் கற்றுக்கின்னு அன்னைக்குல இருந்து எதுவும் என் கண்ணு முன்னாடி வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். வீட்டில் கூட அவ்வளோதான் நான், இங்கன்றதில்ல, வீட்டில் கூட அவ்வளோதான் நான் என்ன சொல்லிவிடுவேன் தெரியுமா? பாரு, நீ சாப்பாடு இருந்துச்சேன்னா தண்ணி ஊற்றி வச்சிரு, காலையில் நான் என்ன பண்ணுவேன், பழைய சோறு கஞ்சி நான் சாப்பிட்றேன், எனக்கு பிடிக்கும், அதனால் நீ போட்டு வை. நேராக போவேன், ஒரு மசாலாவோட ஒன்று வாங்கின்னு வருவேன், ஒரு தயிர் பாக்கெட் ஒன்று வாங்கின்னு வந்துடுவேன். நேராக அந்த தயிர் போட்டுக்கின்னு மசாலாவோட வச்சுன்னு அருமையாக சாப்பிடுவேன். நம்ம சபைக்கு வருகிற சாரம்மா இருக்கிறாங்க, அவங்க கோங்கூரை பச்சடி ஒரு பாட்டிலில் போட்டு கொடுத்தாங்க, அதை வச்சுன்னு சாப்பிடுவேன். முடிஞ்சிச்சு, அன்றைக்கி ஒரு செக்ஷன் முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த சாதம் நம்ம 1600 ரூபாய் கொடுத்து ஒரு மூட்டை வந்து வாங்கி வீட்டில் போடுறோம். ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி எத்தனை போயிட்டு அதை நம்ம கொட்டினா எப்படி இருக்குங்க? சும்மா வந்துச்சு 1600 ரூபாய் அந்த காசு. எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பாடு இருக்குது, அதில் எவ்வளோ இது இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சு நம்ம வீட்டில் வந்து நம்ம நஷ்டப்படுத்துகிறோம்னா நம்ம போல முட்டாளுங்க வேறு யாருமே கிடையாது. அதனால தான் எப்போவுமே நான் யோசிப்பேன், எந்த வேலையும் யோசனையோடு தான் செய்வேன் தவிர, ஒரு வேளை முடியலைங்க, ரொம்ப எமர்ஜென்சி கொடுத்துதாகணும்னா அப்படி கொடுத்துன்னு போயினே இருப்பேன் தவிர, இது நிப்பாட்டி செய்கிற வேலைன்னா கண்டிப்பாக நின்று தான் செய்வேன் நான். உங்களுக்கு விளங்கிச்சுங்க? இந்த ஒர்க் அப்படியே முடிச்சு என்ன முடிக்காமல் ஏன் வச்சுக்கிறேன் தெரியுமா? ஒருத்தர் காண்டகிட்டு பேசினார், 5000 ரூபாய் கொடு மாற்றேன்னாரு. நான் சொன்னேன், 5000 ரூபாய் வேலை அது கிடையாது, ரொம்ப கம்மியான வேலை அது, நான் பார்த்துக்கிறேன், நீ விட்டுருன்னேன். அதனால தான் அந்த வேலை விட்டுட்டு அப்படியே சைலண்ட்டாக இருக்கிறேன் நான். அதுக்கு தகுந்த ஆள் கண்டுபிடிச்சி, இப்போ நம்ம அர்ஜென்ட்டாக போட்டு என்ன பண்ண போகிறோம்? எதனா ஃபங்க்ஷன் நடத்துகிறோமா, அங்கே எதனா வேலை இருக்கா, எதனா இருந்துச்சுன்னா பரவாயில்ல. நம்மளுக்கு ஒரு மக்களுக்கு சில பேர் கொஞ்சம் பேர் தான், அதை வச்சு நம்ம எப்படியோ பண்ணிடணும். அதனால் அதை அப்படியே நிப்பாட்டி வச்சுக்கிறேன். அதுக்கு தகுந்த ஒருவர் எனக்கு கடிப்பார், நான் தேடி கண்டுபிடிப்பேன், கண்டுபிடிச்சிட்டு அவரை வச்சு வேலை வாங்கிட்டு குறைஞ்ச காசில் வேலை முடிச்சிடணும்.
அப்படின்னு நான் யோசனை பண்ணி, அப்போ பாரு, நம்ம எப்பவுமே அந்த யோசனை வந்து நம்ம கிட்ட இருந்துக்கும் போது தான் நம்ம குடும்பத்தில் சேவிங் மைண்டு வரும். 4 ரூபாய் எத்து வைக்கிறதுக்கு வரும், அதான் எடுத்து வைக்கிறதுக்கு வந்து அது வரும். வேதத்தில் போட்டிருக்கு, பரலோக ராஜ்யம் ஒரு வீட்டினோட எஜமானன் போல ஒரு மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கு அப்படின்னு வேதத்தில் போட்டிருக்கு. அப்போ பாருங்க, நம்ம வீட்டில் யாருமே நம்ம எஜமான் கிடையாது. பெண்ணு புருஷன்லாம் எஜமான் கிடையாது. நம்ம வீட்டுக்கு எஜமானான யார் இருக்கணும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கணும். அவர் இருக்கணும். ஏன்னா அவர் வீட்டுக்கு எஜமா இருந்தாதான் இந்த வீட்டில் என்னென்ன நடக்குதோ எல்லாமே பார்த்து அவர் செய்வார். நம் தேவைகளெல்லாம் தரிசிப்பார், நம்ம குறைகளெல்லாம் நிறைவேற்றுவார். நம்ம வீட்டுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எஜமானவாக வைத்து கொள்ளணும். இல்லை என் வீட்டில் என் அதிகாரம் நான் தான், இந்த குத்து சாவி இங்கிட்ட தான் இருக்கணும், பீர்வோ சாவி இங்கிட்ட தான் இருக்கணும், நான் சொன்னது தான் சட்டம், நான் செய்யறது தான் சொல்லிக்கலாம் நம்ம வாழக்கூடாது. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம வீட்டில், நம்ம வீட்டுக்கு எஜமா யாராக இருக்கணும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்தாக இருக்கணும். அப்போ அவர் இருந்தார்னா அந்த வீட்டில் பசி பட்டினி பஞ்சம் எந்த காரியமே வராதுங்க. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. வேதத்தில் ஓபேத்யா என்ற ஒரு மனுஷன் இருக்கிறார்ல, தாவீது வந்து எருசலேமத்துக்கு வந்து அந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரும்போது ஒருத்தன் மறிச்சிட்டான். ஏன் மறிச்சிட்டான்னா, அவன் வந்து அது காப்பாற்றுக்கிட்டு தான் போனான், ஆனால் அவன் தொடக்கூடாது அத்தை. ஏன்னா கடவுள் வந்து பிரித்து எடுத்திருக்கிறார், எவன் ஊழியம் அவன் செய்யணும். அப்போ ஒரு பாஸ்டர் பண்ற ஊழியம் இவன் போயிட்டு அங்க போய் நின்னா அது சாபமா மாறாதா? மாறும். இவன் செய்தது தவறு அது. அப்போ இவன் செய்தனால அவன் மாடிஞ்சு போயிட்டான், அவன் இறந்துட்டான். தாவீதுக்கு பயம் வந்துச்சு, ஐயோ நம்ம தொட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, நம்ம ஒன்லி ராஜா, அவ்வளோதான், கிங், அவ்வளோதான், நம்ம ஆசாரியன் கிடையாது, நம்ம தொடக்கூடாதுடா சொல்லிட்டு ஓபேத்யா வீட்டில் கொண்டு போயிட்டு அந்த பெட்டி வச்சிட்டாங்க. ஏன்னா அந்த கிருபாசனம் தேவனோட அந்த உடன் பெட்டி எங்க இருக்கோ அங்க தேவன் வாசம் செய்வார். அந்த பெட்டி இருக்கிற இடத்துல யார் இருப்பாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருப்பாரு. அந்த ஓபேத்யா வீட்டில் இந்த 3 மாசம் அந்த பெட்டி இருக்கும் பொழுது ஓபேத்யாக்கு இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிச்சாமா. அவன் அவ்வளோ பெரிய செல்வந்தன் ஆயிட்டான். எப்படி தெரியுமா? மகாராஜாக தாவீது வந்து பொறாமப்படுறதோட பொறாமப்படுறாரு. அவன் வீட்டில் இந்த பெட்டி இருக்கிறதுனால தான்டா இவ்வளோ ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்குது. அவருக்கே பொறாப்பணம் வந்துச்சு, அந்த பொறாமை வந்துடுச்சு. அதனால தான், டேய் எடுங்கடா, அங்கே நின்று எடுத்துன்னு வாங்கடா, தேவாலயத்தில் வச்சிடலாம், அவன் வீட்டிலேருந்து எடுங்க. அப்போ அந்த வீட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாசம் செய்தார்னா பட்டினி பசி எதுவுமே இருக்காது. உன் வீட்டில் நீ ரொம்ப துள்ளி ஆனியன்னா எல்லாமே இருக்கும். இறங்கிடுச்சங்க, நான் சொன்ன சத்தியம் உங்களுக்கு இறங்கிடுச்சான்? நீ எஜமானனாக ஃபீல் பண்ணி நீ பெரிய ராஜா மாதிரி தலைமை மாதிரி நீ பண்ணியன்னா அந்த வீட்டில் எல்லாமே உடைஞ்சு போயிடும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தான் அந்த வீட்டுக்கு எஜமானனாக நீங்கள் கூப்பிடணும், எல்லா விஷயத்தில் கூப்பிடணும். நான் கூட எங்கன்னா பிரசங்கம் பண்ணுறதுக்காக போவாங்க, ஸ்டேஜில் உட்கார்ந்து இருப்பேன். பிரசங்கத்தில் இன்னும் ஒரு 1/2 hour கூப்பிடுவாங்க என்ன. அதுக்குள்ளே நான் என்ன ஜெபம் பண்ணுவேன் தெரியுமா? ஆண்டவரே, நான் தகுதி இல்லாதவன், என்னால் எதுவும் முடியாது, நான் பேசினா யாரும் இங்கே கேட்க மாட்டாங்க, ஆண்டவரே எனக்கு பேச தெரியாது, நீங்கள் இங்கே வந்து உங்கள் வார்த்தைகள் வந்து இங்கே நீங்கள் அறிவிக்கணும், நீங்கள் பேசணும் ஆண்டவரே, நான் வந்து பாவி, நான் வந்து சரியான ஆள் கிடையாது, இதுக்கு ஏற்ற ஆளை கிடையாது சொல்லிட்டு பின்னாடி நான் ஜெபம் பண்ணினே இருப்பேன். நான் அந்த ஸ்டேஜ் மீட்டிங் வரும் பொழுது கர்த்தர் என்னை பயன்படுத்துகிற விதானம் இருக்கும், அது அருமையாக நடத்திடுவார். நானே நிறைய ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் ஏங்க, நிறைய ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். ஒரு அம்மா அழுதுன்னு வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அப்பா, கர்த்தர் என்னோட பேசினாரு அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. நான் பயந்துட்டேன். நான் நம்ம பேசினாருன்னு கேட்டேன். நீங்கள் பிரசங்கம் பண்ணும் பொழுது இந்த வார்த்தை மூலிமா எனக்கு கூட பேசினார். ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணேன், அவர் நேராக வந்தார். வந்து நீங்கள் பிரசங்கம் பண்ணலன்னா
நான் வந்து ஓடி போயிருப்பேன் அண்ணாரு. என்னையா ஆமாம், ஒருத்தர் அது இன்னொரு இடத்துல ஒருத்தர் சொன்னார், இன்னைக்கு நீங்கள் சொல்லு அந்த வார்த்தைகளை எனக்கு நான் கேட்கலன்னா நான் தூக்கு போட்டிருப்பேன், என்ன அவ்வளோ நெருக்கடி எனக்கு இருக்குது அப்படின்னாரு. இப்போ பாருங்கள், நம்ம தாழ்த்து ஜபிக்கும் பொழுது கர்த்தர் காரியங்களே செய்கிறார். அப்போ நம்ம வீட்டில் கூட நம்ம குடும்பத்துக்கு எஜமானனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணணும், நம்ம நிப்பாட்டணும். அல்லேலூயா. நிப்பாட்டுவீங்களா? உங்களை தான் கேட்குறேன் நான். எங்கள் வீட்டில் எஜமான் நாங்கள் கிடையாது, அவங்க கிடையாது, நாங்கள் கிடையாது. நான் எப்போவுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நினைப்பேன். ஏன்னா அப்போ தான் வாடகை கரெக்டாக கட்டுவார், அப்போ தான் கரண்ட் பில் கரெக்டாக போயிடும், அப்போ தான் தேவைகளெல்லாம் தரிசிக்கப்படும். நான் இன்னும் அதிகாரம் வந்துச்சேன்னா எல்லாமே குறைப்பட்டு போயிடும், பிரச்சனை ஆகும். நான் இதுவரை ஒரு வாடகை கூட நிப்பாட்டினது கிடையாது. கொரோனாவில் இருக்கும்போது கூட நிப்பாட்டினது கிடையாது. கொரோனாவில் இருக்கும்போது கூட இந்த சபைக்கு நான் வாடகை கட்டினே தான் இருந்தேன். கொரோனாவில் கூட நான் ஒரு மாதம் கூட நிப்பாட்டல நான். அப்போ கர்த்தர் அந்த காரியங்களை என்ன பண்ணுறாரு, நான் அவரை எஜமானனாக நினைக்கும் பொழுது அவருக்கு ஒப்பு கொடுத்தேன். அதனால தான் பிரக்மன் செய்யப்படுவார், எஜமானனே என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. இப்போ நம்ம வீட்டில் யாருமே எஜமான் என்று அந்த ஃபீல் வர வைக்கக்கூடாது. நம்ம வீட்டுக்கு எஜமான் நம்ம கடவுள், நம்ம ஆண்டவர், நம்ம கர்த்தர் தான் நம்ம வீட்டுக்கு எஜமான் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அந்த வீடு அழகான காரியத்தில் கட்டப்படும், அழகான ஆசீர்வாதத்தினால அந்த வீடு கட்டப்படும் அப்படி நம்ம நினைக்கணும். ஓகே, சர்வாதிகாரம் நம்ம எடுத்துக்கூடாது, கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். அதனால தான் கர்த்தர் சொன்னார், ஒரு வீட்டுக்கு ஒப்பாக ஒரு வீட்டு எஜமானனா மனசனா. முதல் வசனத்துல தான் அங்கிருந்து நான் மாறல ஒன்றும். நீங்க சொல்லுங்க ஸ்பீச்சில் வரணும். பரலோக ராஜ்யம் ஒரு மனசனுக்கு மேல வீடுன்னு வார்த்தை வரலையே. அது சொல்லணும் மெயினா. வீட்டு எஜமானி ஆகிய ஒரு மனசனுக்கு ஒப்பாக இருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அது யாரு குறித்து சொல்லுதுன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பத்தி தான் அங்க போட்டிருக்கு. அவர் தான் வீட்டுக்கு எஜமான் என்பதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். ஓகே, டன். இப்போ இருக்கிற இந்த ஸ்டோரி எல்லாம் நான் சொல்லிடுறேன், ஏன்னா நேரம் ஆயிடும். நான் ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு சொன்னேன்னா நேரம் ஆயிடும். அதனால நான் ஒன்னொன்னா எனக்கு ஒரு 3 பாயிண்ட் இங்கே கிடைச்சிருக்கு. அந்த 3 பாயிண்ட் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அதில் நீங்கள் நல்லா யோசிங்க. இப்போ அவர் ஒரு திராட்சை தோட்டத்தை வைத்திருக்கிறாரு. அதில் வேலை ஆட்கள் நிறைய பேர் தேவை, நிறைய மக்கள் தேவை. இப்போ என்ன பண்ணுறாருன்னா காலையில் 5:30 மணிக்கெல்லாம் கிளம்பி ஆளுங்க கொண்டு வரதுக்காக, கூலி ஆட்கள் கொண்டு வரதுக்காக கிளம்பி போகிறாரு அந்த வீட்டு எஜமான். நல்லா கேட்கணுங்க, நல்லா கேட்கணும், கவனமாக கேட்கணும். நீங்கள்லாம் 10 மணிக்கு ஓடுவீங்க. அந்த காலம்லாம் 5 மணிக்கே 4 மணிக்கே எழுந்துக்கணும். ஏன்னா 5 மணிக்கே போயிடுவாங்க வேலைக்கு. 5 மணிக்கு போனாங்க. எனக்கு கொஞ்சம் பழக்கம் இருக்குது. நான் சின்ன வயசில் ஆந்திராவில் இருந்திருந்தேன். அப்போது பூவாக்கு மொக்கலு தமிழ்ல மாற்றமா புயலுக்கு மருந்து போடணும். அதை சூரியன் வர்றதுக்கு முன்னாடி போடணும், மருந்து போடணும். அந்த மருந்து வேலை போடுறதுக்காக 5 ரூபாய் கூலி. அப்போ எவ்வளோ? 5 rupees. அந்த 5 ரூபாய் கூலிக்காக நான் காலையில் எழுந்து எத்தனையோ கிலோமீட்டர் நடந்து அந்த வேலையில் போயிட்டு அவங்க ஒரு டப்பா கொடுப்பாங்க, அந்த யூரியா அதை போடணும். ஒவ்வொரு செடி மேலே போட்டுக்கினே போகணும். அப்படி ஒரு ஏக்கரை போட்டு முடிச்சிடணும். ஒரு 5 ரூபாய் கூலி கொடுப்பாங்க. அப்போ நான் எழுந்துக்கிறது 4 மணிக்கு எழுந்துக்கிறேன்னா 5 மணிக்கு அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன். 5 மணிலேருந்து 6 மணி வரை அந்த வேலை செஞ்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு கை கழுவின்னு கஞ்சி சாப்பாடு சாப்பிட்டு பசங்களோட விளையாடுவேன் போயிட்டு. இது நான் சின்ன வயசில் பண்ண வேலை, எனக்கு ஞாபகம் இருக்குது நல்லா. ஏன்னா இருட்டோட இங்கே சித்தி எழுப்பிடுவாங்க, ஏந்திரா எல்லாம் கிளம்புறாங்க வேலைக்கு,
போடா சொல்லிடுவாங்க. நான் கிளம்பி போயிட்டு அந்த அந்த காரியங்கள் நான் பண்ணுவேன். அது எனக்கு சின்ன வயசில் ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 4-5 மாதம் பண்ணியிருப்பேன்னு ஒரு ஞாபகம் இருக்குது எனக்கு. 4-5 மாதம் இந்த வேலை பண்ணியிருக்கிறேன் நான். ஓகே, டன். அப்போது இந்த வீட்டு எஜமான் என்ன பண்ணார்னா, தன் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யறதுக்காக மக்களை கூட்டின்னு வர்றதுக்காக என்ன பண்ணார்னா, நேராக போனார். 6 மணிக்கெல்லாம் ஆளுங்க கடிச்சாங்க. ஆளு கடிச்ச உடனே அவர் பார்த்து பேசினாரு, பா ஒரு நாளைக்கு என்ன கூலி நியாயமாக இருக்கோ அந்த கூலி நான் உங்களுக்கு தரேன், நான் இவ்வளோ தான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி முன்கூடியே பேசிட்டாரு. முன்கூடியே பேசிக்கிட்டு அந்த கூலிக்காக அந்த ஆக்களத்தின் அவர் தோட்டத்தில் விட்டாரு. எங்க விட்டாரு? திராட்சை தோட்டத்தில் விட்டாரு. இவங்க வேலை செய்கிறாங்க. காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க? வேலை செய்கிறாங்க. இப்போல்லாம் 6 மணிக்கெல்லாம் வேலை செய்கிறவங்க எங்கே இருக்கிறாங்க? எங்கே கிடையாது. ஓகே, ஆந்திராவில் சில பேர் விவசாயம் பண்ணுறவங்கலாம் இருப்பாங்க. மற்ற சிட்டிலெல்லாம் 6 மணிக்கெல்லாம் இப்படிப்பட்ட வேலைகளெல்லாம் செய்கிறது கொஞ்சம் கம்மி தான். ஐடி கம்பெனிலாம் இருக்குது, அவங்கெல்லாம் 6 மணிக்கெல்லாம் ஜாபுக்கு போயிடுவாங்க. நல்லா கேட்டுங்க, 6 மணிக்கு இவங்க போயிட்டு அந்த கூலிக்காக வேலை செய்யறதுக்காக போனாங்க. அவர் மறுபடி என்ன பண்ணார்னா 9 மணிக்கு மறுபடியும் அந்த சந்தைக்கிட்ட போறாரு. போனா வேலை இல்லாம ஆட்கள் உட்காந்துக்கிறாங்க. 9 மணிக்கு என்ன பண்றாருன்னா அங்க போகும்பொழுது வேலை இல்லாம ஆட்கள் உட்காந்துக்கிறாங்க. அங்க போயிட்டு சில பேர்னு கூட்டின்னு என் நிலத்துல இந்த திராட்சை தோட்டத்தில் நீங்க வேலை செய்யுங்க சொல்லிட்டு 9 மணிக்கு போயிட்டு கொஞ்சம் பேர்னு கூட்டின்னு வந்துட்டாரு. அதுவும் பேசினாரு, கூலி நான் 1 தேனாரம் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. முன்னாடியே கொண்டு 9 மணிக்கு அவங்கள உள்ள விட்டாரு. விட்டுட்டு மறுபடியும் அந்த சந்தைக்கு போனாரு. போனா வேலை இல்லாம சும்மாவே உட்கார்ந்துக்கிறாங்க. வேலை இல்லாம சும்மா உட்கார்ந்துக்கிறாங்க, தண்டத்துக்கு உட்கார்ந்துக்கிறாங்க. அப்போ அங்க போயிட்டு 12 மணிக்கு சில பேர்னு கூட்டின்னு வந்தாரு. 3 மணிக்கும் சில பேர்னு கூட்டின்னு வந்தாரு. எத்தனை மணிக்கு? சாயந்தரம் 3 மணிக்கு. அப்போ 3 மணிக்குன்னா 4, 5, 6 3 மணி நேரம் வேலை. அப்புறம் மறுபடி கொஞ்ச நேரம் கழிச்சு சந்தைக்கு போனா அங்க கொஞ்சம் ஜனம் இருக்கு. என்ன ஜனம் தெரியுமா? வேலை இன்னைக்கு முழுதும் இல்லாம சும்மாவே உட்கார்ந்து நிற்கிறாங்க. என்ன பண்றாங்க? அப்புறம் அங்க போயிட்டு 5 மணிக்கு அவங்களை கூட்டின்னு வந்தாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்களா 5 மணி வரும், காலையில் 6லேருந்து 5 மணி வரை சும்மா வேலை இல்லாத இருக்கிற மக்களை அந்த எஜமான் தன் தோட்டத்தில் வேலை செய்யறதுக்காக, திராட்சா தோட்டத்தில் வேலை செய்யறதுக்காக அந்த மக்கள் எல்லாம் கூட்டின்னு போய் அங்கே நீப்பாட்டினாரு. தேவன் பிள்ளைகளே, ஒரு வார்த்தை படிங்க, வேதத்தில் 6வது வசனம் படிங்க. 6வது வசனம், తిరిగి దాదాపు 5 గంటలకు వెళ్ళి మరికొందరిని నిలిచి ఉండగా చూసి, ఇక్కడ దినమంతయు మీరెందుకు ఊరికనే నిలిచి ఉన్నారని వారిని అడుగగా, వారు ఎవడునూ మాకు కూలి పెట్టుకొనలేదని అనిరి. చాలు 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 చాలు. அவர் கேட்கிறாரு, இன்னைக்கு முழுதும் வேலை இல்லாம இருக்கிறியா நீ அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம கூட எந்த வேலை செய்யாம நம்ம வீட்டில் எப்படி இருக்கிறோம் நம்ம யோசிக்கணும். நம்ம வீட்டில் எந்த வேலை செய்யாம நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? எந்த வேலையே செய்யாம, ஒரு சின்ன கடைக்கு போகாம, வீட்டில் ஒட்டடிக்காம, பாத்திரம் கழுவாம, துணி துவைக்காம, வீட்டில் சமையல் பார்க்காம சும்மாவே அட்டடிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறோம் நம்ம வீட்டில்? நீ சும்மா இருப்பது கடவுளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். நீ நோய்பட்டிருக்கிறியா, உன்னை மன்னிச்சிடுவாரு. உனக்கு எதனா ப்ராப்ளம்ஸ் இருக்கா, உன்னை மன்னிச்சிடுவாரு. எல்லாமே நல்லா இருந்து வேலை செய்யாம சும்மா கடுக்கிற பாத்தியா? ஒரு வீட்டுக்கு நான் போனேன்.
ప్రార్థన చెయ్యయ్యా మా కొడుక్కి మంచి పని రావాలా అనింది ఆమె. ఎన్ని రోజులుగా పని లేదమ్మా అంటే, సంవత్సరం రోజుల నుంచి లేదయ్యా. సంవత్సరం రోజులు నీలాంటి తల్లి ఉంటే మేపుతా ఉంటే వాడు ఉండడా ఇంట్లో? 10 ఏండ్లు ఉంటాడు. ఒక్కరోజు కాదు. ప్రార్థన చేయాలి. నేను ప్రార్థన చేయాలి. ఎలాంటి పని కావాలమ్మా? కలెక్టర్ పనే, సీఎం పనే. ఊరి పని చేయాలనుకున్నోడు ఏ పనన్నా చేసి బతకచ్చండి. ఏ పనన్నా చేయొచ్చు. దాంట్లో గౌరవం ఖర్చులేముంది? మనకు పొట్ట ఉంది, ఏదో ఆకలికి ఏదైనా సిగ్గుపడుతుందండి? ఆకలి వేసినప్పుడు సిగ్గుపడుతుందండి? ఒకసారి మేము భయంకరమైన ఆకలి అది. ఆ రోజు ఇక్కడ ఊరుగోళం జరుగుతుంది, హోటల్స్ లేవు, తిరణాలు జరుగుతుంది. ఆ ఆకలిలో మేము ఎవరు మాకు ఏం పెట్టల. ఒక టీ తాగాం, మా వల్ల కాల, లోపల తిపారిస్తూ ఉంది. ఇంతలోపు మన పాప దివ్య కిచిడి చేసుకొని వచ్చింది. ఒకే సోపు తిన్న ఆవల. ఆ ఆకలిలోనే ఇంకొక పరిచయకు ఆ సందుకి వెళ్ళాం. మా సిచ్యువేషన్ చూడండి ఎట్టుందా. అక్కడికి వెళ్ళాం. మరి ఎప్పుడు భోజనం పెట్టి పంపించేవాళ్ళు ఈ తిరణాల వల్ల ఏం చేసుకోలేక వాళ్ళు మిగిలిపోయారు అక్కడ. ఇక వారు కానుకిస్తే మేము ఇటు దాటుకొని అట్టపోలేకపోతున్నాం. మరలా ఇక్కడికి వచ్చేసాం. మరలా నేను అన్నా, అమ్మా ఏదన్నా ఏముందో అది తీసుకురాపో అన్నా. పాపం వేడి వేడి అన్నము రసం పెట్టుకొని దివ్య తీసుకొచ్చి పెట్టింది. మేము తిని సాయంత్రంగా బయలుదేరిన ఇంటికి సేవ ముగించుకొని. దేవుని బిడ్డలారా, ఆకలి ఎప్పుడు సిగ్గుపడనే, కడుపు సిగ్గుపడదో అప్పుడు ఎందుకు పని చేసేదానికి మనం సిగ్గుపడాలా? మనం ఎందుకు సిగ్గుపడాలా? నేను ఎప్పుడే సిగ్గుపడను. నేను చేసిన పనులన్నీ చెప్తా ఉంటా. నేను మా నాయనకి ఒళ్ళు బాలేనప్పుడు 2 సంవత్సరాలు స్ట్రీట్లో కుప్పెత్తేసిన. నేను లారీకి ఎత్తుకుని పోయి కొడతా. నేను రోడ్డు ఊడ్చున్నా. నేను మా నాయన మున్సిపాలిటీ వర్క్ అంతా చేస్తున్నా. నేను ఓకే. మా నాయన టెంకాయ బొర్రలు వేస్తారు ఇంట్లో నీళ్ళు పెట్టుకునే దానికి. వెనకాల సైకిల్లో పెట్టుకొని తీసుకొని పోయి ఇంటి దగ్గర వేస్తాను. నేను సిగ్గుపన్ను. టెంకాయ బొర్రలు సైకిల్లో కట్టుకొని ఇంటికి ఎత్తుకుని పోయి వేస్తాను. నేను సిగ్గుపన్ను. సిగ్గుపడితే మన పొట్ట ఎట్టగా నెడుతుంది ఏంటంటే, మనమే అప్పటక్కర్లు. మా నాయన ఏదైనా కలెక్టరా, మేమేదైనా బెన్స్ కార్లో పోతున్నాం సిగ్గుపడేదానికే. ఒరి సైకిల్లో పోతున్నాం, మనకు బెన్స్ కార్లో పోతా ఉన్నాం ఇంతకు ముందని దానికే. వ్యర్థంగా కాలక్షేపణ మన ఇంట్లో ఎంతమంది మనం చేస్తున్నాం. సుమ్మవే. నువ్వు సైలెంట్గా నీ ఇంట్లో నువ్వు దండగుండేది దేవుడికి ఇష్టం లేదో. దేవుడు అడుగుతున్నాడు, మీరు ఎవరు కూడా ఖాళీగా ఉన్నారేంటి అని అడుగుతున్నాడు. మీరెందుకు ఖాళీగా ఉన్నారంటే, మాకెవ్వరు కూడా పని లేదయ్యా. ఏమన్నారు? మాకెవ్వరు పని లేదయ్యా. అప్పుడు నా తోటలో పనిచేసేదానికి వస్తారా అన్నాడు. వస్తామయ్యా. నేరుగా తీసుకెళ్ళి తోటలో పని పెట్టాడు యేసయ్యా. దేవుని బిడ్డలారా, కాబట్టి మనం ఎవరం కూడా ఇంట్లో ఏం చేయకూడదు, ఖాళీగా సుమ్మవే ఎరగకూడదు. బాగా గమనించండి. లేడీస్ అయినా జెంట్స్ అయినా ఊరికినే ఉండకూడదు. మీరు లేడీస్ అయినా జెంట్స్ అయినా మీరు ఊరికినే ఉండకూడదు. దేవుని బిడ్డలారా, బాగా గమనించండి. నేను ఏదో ఒకటి ఆలోచన చేస్తూ ఉంటాను. నా అలవాటు అది. ప్రతి విషయాన్ని ఆలోచన చేస్తాను. ఆ పనిని ఎట్ట తుదముట్టించాలని ఆలోచన చేస్తాను. ప్రతి కార్యాన్ని ఆలోచనలు పెడతా. నేను గమ్మునుకున్నానన్నానంటే అది నాకు ఇంట్లో దొరికిన రస్ట్ అనుకోవాలి. నేను ఓకే, మిగతా సమయంలో ఏదో ఒకటి చెయ్యాలా అన్నది నా లోపల ఉన్న ఆతృత. ఏదో ఒకటి చెయ్యాలా అన్నది. మనం సోమరులుగా ఉండమంటే ఏమి కూడా మనం చేయలేము. మన లైఫ్ అంతా వేస్ట్ అయిపోతుంది. నువ్వు గమ్ముడికి 10 ఏండ్లు ఉన్నావు. 10 ఏండ్లు ఉండి ఏం ప్రయోజనం? ఎవరికన్నా ప్రయోజనమా? నీ ఇంటికి ప్రయోజనమా? నువ్వు గమని సైలెంట్గా ఉంటే 10 ఏండ్లు నువ్వు ఊరికినే ఉన్నావు, ఏ ఒక పని చేయకుండా.
ఏంటంటే 10 ఏండ్లు వ్యర్థమైన కాలక్షేపం చేయటం వలన మనకి ఏదన్నా లాభం దొరికిందా? ఒక లాభం దొరకాలంటే, ఒక మంచి మనం స్థాయికి ఎదగాలంటే మనం ఏదో ఒకటి చేయాలి కదా. ఏదో కనీసం నా బిడ్డకైనా నా భర్తకైనా నేను ప్రయోజనంగా ఉండాలి కదా. ఏదో ఒక రకంగా మనం ఉండాలి కదండి. ఏమీ లేకుండా మనం వ్యర్థంగా ఇంట్లో పడి ఉంటే అది ఎవరికి ప్రయోజనం లేదు. అదేలాగా పురుషులు పనికి పోకుండా, జాబ్ చేయకుండా, జాబ్ని ఎత్తుక్కోకుండా, ఏదో ఒక వర్క్ చేసుకోకుండా, వేస్ట్గా నాకు మంచి పని దొరకలా సరైనది దొరకలేదని చెప్పి అదే సాకులు చెప్తా ఉంటే అది ఎంత కష్టం. అది మీరు ఆలోచన చేయండి. ఇప్పుడు నేను కూడా ఒక పాస్టర్ దగ్గర ఒక అప్లికేషన్ పెట్టున్నా. నా సర్వీస్ 11 అయిపోతుంది, 11కి పైబడి ఇంకో చర్చి నాకు అప్పగి నేను చూసుకుంటాను అని చెప్పుంటా. ఏమన్నా? హలో, నేను ఈ మాట అనున్నాను, చెప్తాను అన్నాడు పాస్టర్ గారు. 11 తర్వాత ఇంకో సంఘాన్ని చూపించి నేను వెళ్ళి అక్కడ పరిచయం చేస్తాను అన్నాను. మనం ఏదో ఒకటి మనం చెయ్యాలి. ఏదో ఒకటి ప్రభు కోసం చెయ్యాలి, మన ఇంటి కోసం చెయ్యాలా. మనం సైలెంట్గా ఉండేది, వ్యర్థంగా కాలక్షేపం చేసేది దేవుడికి నచ్చదంట. ఓకే, అర్థమైందా? నెంబర్ 1, నువ్వు వ్యర్థంగా ఉండేది యేసయ్యకి నచ్చదు. అందువల్లే ఆయన పొలంలోకి వచ్చి పని చేయమంటున్నాడు, ఆయన దగ్గరికి రమ్మంటున్నాడు, ఆయన దగ్గరికి వచ్చి పని నేర్చుకోమంటున్నాడు, ఆయన పొలంలో నిన్ను ఉండమంటున్నాడు. ఎందుకంటే పనివాడు జీతానికి పాత్రుడు. నేను కూడా పాత్రుడు ఆ జీతానికి. నేను ఏసే పని చేస్తే ఆయన నాకు ఇస్తాడు, అంతే. మీరు మీ ఆఫీసులో పని చేస్తే మీకు శాలరీ వస్తుంది. నేను నా ఏసైకి పని చేస్తే నాకు ఏసై ఇస్తాడు శాలరీ. నేను మీలాంటి ఒక కూలివాడిని, ఒక చిన్న కూలి పని చేసేవాడిని నేను కూడా ఏసైకి. బాగా గమనించండి దేవుని బిడ్డలారా. అట్లా తర్వాత కంటిన్యూగా కిందకు వచ్చేసారండి. 12 చదవండి ఇప్పుడు. பன்னெண்டு படிங்கம்மா. 12 தான் படிக்கிறீங்களா? ஓகே, டன். ஓகே, செகண்ட் நம்ம கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம சும்மா இருப்பது கடவுளுக்கு பிடிக்காது. நம்பர் 1. அதனால தான் வேலை கொடுத்துட்டாரு கடவுள். நீ ஏதோ ஒன்று செய், ஏதோ வேற ஒரு வேலை செய், சும்மாலாம் இருக்காத. பிள்ளைங்களுக்கு நீ நல்ல தாயாராக வளர்க்குறது, சாப்பாடு அது பண்ணு. வீட்டில் நல்ல ஒரு மனைவியாக வீட்டில் இருக்கிற எல்லா வேலைகள் ஏதோ ஒன்று செய். சும்மாவே இருக்காத, ஏதோ ஒன்று செய்து இருக்கணும். இப்போல்லாம் லேடிஸ் எல்லாம் நிறைய வேலை செய்கிறாங்க, நம்மளுக்கு தெரியும். லேடிஸ் எல்லாம் நிறைய ஒர்க்கெல்லாம் பண்ணுறாங்க. இப்போது சும்மாலாம் இருக்காத. நிறைய பேர் வீட்டில் அப்படியே ஒரு நாலேஜ் இல்லாமல் கட்டி போட்டுருவாங்க. அவங்க வறுமை கீழே போகிறதுக்கும் அதுவும் ஒரு அடையாளம் தான். வறுமைக்கு கீழே தள்ளப்படுறாங்கன்னா, யாருக்கு டேலண்ட் இருக்கோ, யார் செய்கிறாங்களோ அந்த வேலையில் அவங்கள வச்சு வேலை செய்யுங்க அப்படி சொல்லணும், நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஆனால் சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாலேஜ் மட்டம் தட்டி உட்கார வச்சிருவாங்க நிறைய பேர். அப்படிப்பட்ட ஆளுங்கன்னா எனக்கு பிடிக்காது. ஏன்னா ஒருவருக்கு ஒரு டேலண்ட் இருக்கும்போது அது 2ஆக ஆக்கிடுவாங்க அவங்க அது போனாங்கன்னா. அதனால் அவங்க வீட்டில் நிறைய காரியங்கள் தரிசிக்கப்படும், வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்கும், எல்லாம் தேவைகளும் பூர்த்தி ஆகும். நீங்கள் அதை அப்படியே முடக்கி வச்சிட்டிங்கன்னா எல்லாமே இழந்துருவீங்களே. అదేం యోచనకు వర మాటంది. ఆడపిల్ల పనికి పోకూడదు, ఆడపిల్ల గమిటి దొక్కకూడదు, ఇంకా ఆ ఒక మైండ్ సెట్లోనే మనం ఉంటే మనం ఒకరొకరు నమ్మాలే కానీ, ఒకరొకరు నమ్మే అభిమానం మన దగ్గర ఉండాలే కానీ, మనము ఆ రకమైన ఆలోచన కలిగితే ఇంకంతే, మనం ఏం కూడా చేయలేం. అప్పుడు గమనించండి, ఇక్కడ 5 గంటలకు వచ్చిన వాళ్ళకి ఒకే కూలి, ఉదయం నుంచి 6 గంటల నుంచి పనిచేసే వాళ్ళకి ఒకే కూలి యేసయ్య ఇచ్చాడు. ఇదేంట్రా, ఉదయం నుంచి పనిచేసేవాడు ఏమనుకున్నాడు తెలుసా? 5 గంటలు వచ్చేవాడు వచ్చాడు ఫస్ట్ 5 గంటలకి.
5 గంటలకు వచ్చిన వాళ్ళు అందరూ క్యూలో ఉన్నారు. ఆ యజమాని చెప్పాడు పన్నోడి దగ్గర, ఒరేయ్ అందరికి ఒక దేనారం మాట్లాడినాను రా, ఒకరోజు కూలి ఒక దేనారం, కాబట్టి అందరికి సమానంగా ఇచ్చారా కూలి అని. 5 గంటలకు వచ్చినోడు చేయి చెప్పేలకి ఒక దేనారం పెట్టేలకి వాడికి సంతోషం చూడండి. నేను 1 hour పని చేసిన, 1000 rupees దొరికింది నాకు. అట్లా అంటే మీకు ఆ విలువ తెలుస్తుందని చెప్తున్నా. ఓకే, 1000 rupees దొరికింది నాకు 1 hour వర్క్కి. అట్లని చెప్పి సంతోషపడతా ఉన్నాడు. మార్నింగ్ 6 o'clock వచ్చాడు తెలుసా, காலையில் 6 மணிக்கு வந்தான் தெரியுமா ஒருத்தன். அவன் யோசித்தான், 5 மணிக்கு வந்தவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா நான் காலையிலேருந்து பண்ணுறேன்ல, எனக்கு அதிகமாக கொடுப்பாரு அவர். எவ்வளோ கொடுப்பாரு? அதிகமாக கொடுப்பாரு. அப்படி அவன் மனசுக்குள்ள நினைச்சான். நேராக கியூ வந்துனே இருக்கு, எல்லாம் வாங்கிட்டு போயினே இருக்கிறாங்க, ஒவ்வொரு தேனாரம் வாங்கினே போயின்னு இருக்கிறாங்க. முதலாக வந்தான் தெரியுமா, அவன் நேராக வந்துட்டு கேட்குறான். என்ன கேட்குறான் தெரியுமா, அந்த காசை எடுத்துக்கின்னு அவன் மூஞ்சி சரியில்லை. அது எப்படி இருக்குன்னா, இவ்வளோதானா, அவனுக்கு மட்டும் 1 மணி நேரம் வேலை செய்தவனுக்கு மட்டும் 1000 ரூபாய் கொடுத்து அமிச்சிங்க. நான் காலையிலேருந்து வெயிலில் இருக்கிறேன், காலையிலேருந்து பயங்கரமாக கஷ்டப்படுறேன், காலையிலேருந்து என் உழைப்பெல்லாம் நிறைய இருக்கு. ஏங்க 5 மணியோட வந்த ஊழியம் செய்த அவனுக்கும் எனக்கும் 2மே ஒன்னாக்கிட்டீங்க. என்னங்க நீங்க, அவனும் நானும் ஒன்று தானா? அவன் செய்த வேலையும் நான் செய்த வேலை ஒன்று தானா? அப்படி சொல்லிட்டு ரொம்ப வாய் கொடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப நேரம் இப்படிப்பட்ட மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை பேர் இருக்கிறாங்க? பாகுபாடு சொல்லுவாங்கல்ல, அந்த பாகுபாடு பார்க்குறவங்க நம்ம வீட்டில் எத்தனை பேர்? நம்ம அனைவரும் கடவுளோட பிள்ளைங்க, நம்ம அனைவரும் கர்த்தருக்கு சொந்தம் உள்ள பிள்ளைகளை நினைக்காம பாகுபாடு பார்க்குறவங்க எத்தனை பேர் வீட்டில்? நம்ம நீ உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், எல்லாமே உனக்கு தான் கிடைக்குது, எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, என் வாழ்க்கையில் எல்லாமே நான் நஷ்டத்தை தான் அடைகிறேன், நீ நல்ல சுகத்தை அடைகிற, நன்மை அடைகிறேன்னு சொல்லிட்டு இந்த பாகுபாடு பார்க்குற அந்த சூழ்நிலைகள் நம்ம வீட்டில் எத்தனை பேருக்கு இருக்கு? அந்த மாதிரி. ஏன்னா ஒரு வீட்டில் நடக்கிற கதை தான் அதெல்லாம். ஒரு வீட்டு எஜமானனுக்கு ஒப்பாக இருக்கின்றதுன்னு போட்டிருக்காங்க வேதத்தில். அப்போ நம்ம வீட்டில் யார் யார் பாகுபாடெல்லாம் பார்க்குறவங்க இருக்கிறோம்? அவங்களுக்கு கொஞ்சமாக சாப்பாடு போட்டாங்க, எனக்கு கொஞ்சமாக, அவங்களுக்கு அதிகமாக போட்டாங்க, எனக்கு கொஞ்சமாக கறி வச்சிட்டாங்க அப்படின்னு எத்தனை பேர் பார்க்குறாங்க இருக்கிறாங்க? என்னங்க, அவங்க கண்ணு முன்னாடியே நம்ம வேணுமெனே சொல்லிட்டு கொஞ்சம் கொண்டு வந்து நம்ம సాపడవల్ల వేణుమనే கொண்டு வந்து కావాలనే చేస్తారు తెలుసా? వాళ్ళు తిన్నయ్యి మనం పోయి ముక్కలు తెచ్చుకుందాము. ఏంటండి அதனை இந்த பாகுபாடு நம்ம வீட்டில் எத்தனை பேர்கிட்ட இருக்கு? நம்ம சொந்தங்க, நம்ம ரத்தம், ஏன் மனைவி, ஏன் கணவன், ஏன் பிள்ளைங்க, ஏன் மாமியார், என் தாயார், ஏன் மாமனார், அப்படி சொல்லிட்டு யார் சொந்தம் கொண்டாடுறாங்க? அந்த பாகுபாடு வீட்டில் வந்துச்சுல்ல, நிறைய இடத்துல இருக்குல்ல, அப்படி நிறைய இடத்துல நடக்குதுல்ல. அப்போ நம்ம யோசிக்கணும். கடவுள் அதான் சொல்றாரு, தம்பி உனக்கு நான் எதுவுமே உனக்கு மோசம் செய்யலையே, உனக்கு நான் அநியாயம் செய்யலையப்பா. ஒரு நாள் கூலி என்னவோ நான் உன்னை கூட்டின்னு வந்து தான் நான் வேலைக்கு வச்சேன், அது நான் உனக்கு கொடுத்துட்டேன்ல. ஏன் 5 மணிக்கு வந்தவனுக்கிட்ட நான் அதே கூலி கொடுத்ததுனால உனக்கு ஏன் பொறாம வந்துச்சு அப்படின்னு கேட்டாரு. நம்ம கடவுள் யார் தெரியுமா?
పక్షపాతము లేనివాడు. டிரான்ஸ்லேஷன், பட்சபாதம் இல்லாத கடவுளை நம்ம ஆராதிக்கிறோம். அவர் எல்லாரையும் ஒன்றாக தான் நினைப்பார். அதுல சிறு ஊழியக்காரன் கிடையாது, பெரிய ஊழியக்காரையும் கிடையாது. அவருக்கு ரெண்டு பேரை ஈவன் தான், ஒரே கிரீடம் தான், ஜீவ கிரீடம், ஒரே பரலோகம் தான், ஒரே இயேசு தான், ஒரே துதி தான் பரலோகத்துல. அதுல பாகுபாடு பார்க்கறதெல்லாம் நம்மள போல ஆளுங்கள்ல தான் நம்ம பார்ப்போம் அதெல்லாம். ஆனா பரலோகத்துல அது கிடையாது. அவர் எல்லாரும் ஒன்றாக நேசிப்பாரு. அப்ப நம்ம வீட்டில் எத்தனை பேர் இப்படிப்பட்ட மைண்ட் செட் உள்ளவர்களாக நம்ம இருக்கிறோம்? நம்ம யோசிக்கணும். அதெல்லாம் எல்லாம் பாகுபாடு பார்க்குறோம். நம்ம அவங்களோட என்ன இணைத்துட்டியா? அவங்க ఉழைపెన్నా ఏం ఉழைపెన్నా అత్త నేను ఎన్ని సంవత్సరాలు నీతో కూడా ఉన్నానేనా, మొన్న వచ్చిన కోడలు నీకు పెద్దదైందా అట్టనే వాళ్ళు ఉన్నారా లేరా? ఉన్నారా లేరండి? అలా మిమ్మల్ని అడుగుతున్నా. నేను సీనియర్, నువ్వు జూనియర్ అట్లా అనేవాళ్ళు ఎంతమంది జాబ్లో? నీకు ముందు నేను సీనియర్, నువ్వు జూనియర్వి అట్లని చెప్పేవాళ్ళు ఎంతమంది? దేవుని బిడ్డలారా, నిన్నొచ్చిన మొన్నొచ్చిన ఆవిలెల్లుండి వచ్చిన ఇప్పుడు వచ్చిన దేవుని దృష్టిలో మనం అందరం కూడా ఒక్కరమే, ఒకే రకమే, ఒకే వంతు అన్నది మనం మర్చిపోకూడదు. யாராக இருந்தாலும் கடவுள் ஒன்றாக தான் நேசிப்பார். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் கடவுள் சொன்னாரு. ஏண்டா அவனுக்கு நான் கூலி கொடுத்ததுனால உனக்கு பொறாமையா இருக்கா, வயிற்றுச்சலா இருக்கா? உனக்கு ஏண்டா என் சொத்து, என்னோட பணம், நான் யாருக்குன்னா கொடுப்பேன். அதை கேட்கறதுக்கு நீ யாரு? ஏன் பணம் நான் கொடுப்பதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லையா அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. பாருங்க, வேதத்துல சில வசனங்களை நம்ம வாசிப்போம். நீதிமொழி 23:6 படிங்க சீக்கிரமா. 23:6 படிங்க, முடிச்சிடலாம். சீக்கிரமா படிங்க. 23:6. ఓకే 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 ఇంకొకసారి చదవమ్మా. 23:6 చదవమ్మా. ఎదుటి వాణ్ణి మేలు ఓర్చలేని వానితో కలిసి భోజనము చేయబాక. ఇప్పుడు అర్థమైందండి. ఇప్పుడు ఎవరికన్నా మేలు జరుగుతుందంటే దాన్ని తట్టుకోలేక కడుపు మంటోళ్ళు కొందరు ఉంటారు. తట్టుకోలేక ఆ కడుపు మంటోండోళ్ళ దగ్గర కూర్చొని అంతా తినబాకండి అని బైబిల్లో రాయబడి ఉంది. உங்களை விளங்கிடுச்சுங்க? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? தமிழ்ல வாசிங்க. ஒன் கண்ணனியோட ஆகாரத்தை புசியாதே, ఇచ్చేయాదే. ఓకే, ఎవరికన్నా మేలు జరుగుతుంటే దాన్ని వార్చలేక ఉండేవాళ్ళు, யாருக்கన్నా ஒரு நன்மை நடக்குது, அவங்க நன்மை பெற்று கொண்டிருக்கிறார்கள்னா அந்த நன்மை இவருக்கு சாட்டிஃபிகேஷன் முடியல, இவர் அங்கீகரிக்க முடியல. அப்படிப்பட்டவர்கள் அவங்களோட இணைந்து நீங்கெல்லாம் சாப்பிடாதங்க அப்படின்னு வேதத்துல வசனம் போட்டிருக்கு. 28-22 படிங்க. அதே புத்தகத்துல 28-22 சீக்கிரமா படிங்க. வன்கண்ணன் செல்வனாக இருக்கிறதுக்கும் పదరుகிறான். ఓకే, తెలుగులో వాసింగ కొంచెం. చెడు దృష్టి గల్లవాడు ఆస్తి సంపాదించుకునే దానికి ఆత్రపడతాడు, తన దరిద్ర వసద్దని వానికి తెలియదు. బా, ఏమి వర్డ్స్! అద్భుతం అద్భుతం అద్భుతం. దేవుని మాటలు అద్భుతం. చెడ్డ దృష్టి గల్లోడు అంటే చెడ్డ ఎన్నం ఉండేవాడు సంపర్యాల ఏదో సాధించాలా చేసేయాలి ముగించాలా అట్ట అని ఆ అడావిడిలన్నీ కనపడతాయి.
ఆఖరికి ఏమవుతుందని ఉంది అక్కడ. అమ్మ టక్కన చదవాలా, చదువుమా, టక్కన చదవాలి. మళ్ళీ పుస్తకాన్ని తీసేయకూడదు మీరు టక్కన. చెడు దృష్టి గల్లవాడు ఆస్తిని సంపాదించాలని పాకులాడతాడు, వాడికి దరిద్రత ఒకరోజు వచ్చి కూర్చుంటుందన్న సంగతి వాడికే తెలియదంట. హలో, మీకు అర్థమైందా? మీకు అర్థమైందా? ఏదో చేయాలని సాధించాలని చెడ్డ దృష్టి ఉండేవాడు ఎంత పాకులాడి పరుగులెత్తినా ఒకరోజు వాడికి ఏమొస్తుందంట, దరిద్రతలో పోయి కూర్చుంటాడంట. వాడి దృష్టి అన్నము మంచిదైందంటే, ఆమె దృష్టి ఆమె అన్నం మంచిదైందంటే వాడు గొప్ప ఐశ్వర్యంతుడిగా మార్చబడతాడు. వాడు అలవాట్లు చెడ్డగా ఉండి అంటే, ఆమె అలవాట్లు చెడ్డగా ఉండిందంటే, పొర్రాపున ఉండిందంటే వాళ్ళు పూరి ఎక్కటం చాలా కష్టం. అది మనం గుర్తుపెట్టుకోవాలి, అది మనం ఆలోచించేయాలి, ప్రాముఖ్యమైన విషయం. కాబట్టి దేవుడు అక్కడ అంటాడు, నీకు పొరాపనగా ఉందా నేను కూలి ఇచ్చిన దానికి, వాడికి నేను ఇచ్చిన దానికి అవனுக்கு நான் கூலி கொடுத்ததுனால உனக்கு பொறாமையா இருக்கா அப்படின்னு கேட்டுட்டாரு. వాడు ఇంకేం చెప్పుకుంటాడో, అవును అందా చెప్పుకుంటాడు, అంతే కదా. అవును నాకు పొరాపందా. ఆ మరుగుళ్ళ ఎంతమంది ఉండరండి? అట్నే కఠినంగా మాట్లాడే వాళ్ళు ఎంతమంది ఉన్నారండి? బోల్డ్ ఎంతమంది ఉన్నారు నాకు తెలిసి. నేను అర్ధా ఉంటా, నేను అర్ధా చేస్తా, నేను అట్టదా నా బతుకు అట్లని అనేవాళ్ళు ఉన్నారు. ఆ మరుగు వాళ్ళని నేను చూస్తున్నానండి, చాలామందిని చూస్తున్నాను. నేను తాగబాకరా అంట, నేను తాగతా, అట్టదా నేను ఉంటా. వాడికి తెలీదు బిన్న సెంగొదుతారని. వాడి జీవితం ఒక్క రోజులో మర్చిపోతారు అన్నది నెక్స్ట్ టైం వాడికి తెలీదు. వాడు ఆ మార్గం మాట్లాడతాడు. ఆ మార్గం మాట్లాడిన వాళ్ళని నేను చాలామంది చూసినానండి, దేవుని బిడ్డలారా, చాలామంది చూసినాను. భూమి మీద లేరు వాళ్ళు. తన అతిక్రమంలో దాచిపెట్టేవాడు వర్ధెలడు, ఇట్లా ఒప్పుకొని విడిచిపెట్టేవాడి మీద దేవుని కనికరం. తన తప్పుని మరుగు చేసేవాడిని దేవుడు ఎప్పుడు ఏం చేయలేడు, ఆశీర్వదిలేడు. ఆ తప్పుని ఒప్పుకొని దేవుడి దగ్గర వదిలేసాడు అనుకో, వాడిని ఏం చేస్తాడు దేవుడు? ఆశీర్వదిస్తాడు, కనికర పడతాడు. అట్టదా అంటేనే ఇంక మనకేమైపోయిందండి, అంతా పోయింది లైఫ్ అంతా. దేవుని బిడ్డలారా, అంత కఠినత్వం మన దగ్గర మనం రాని ఇవ్వకూడదు. యేసయ్య అన్నాడు, ఒరే నేను వాడికి ఇవ్వటం వలన నీకెందుకురా కడుపు మంట అని అడిగాడు. అనేలేకి వీడు అవును నేను కడుపు మంట అర్థా పడతానని. ఇక మళ్ళీ సెకండ్ టైం పనికి పిలుస్తాడండి వాడిని, మళ్ళీ తన తోటలో పనికి పెట్టుకుంటాడండి, అంటే తన సంఘంలోకి చేర్చుకుంటాడండి, తన సేవలో ఉంచుతాడండి, తన కార్యాల్లో తనను పాలి భాగస్తులు చేసుకుంటాడండి. చేయడు. ఎందుకు చెప్ప? ఈ కడుపు మంటోడు నలుగురు కడుపు మంటోళ్ళకి చెడగొడతాడు వీడిని బయట తెరిమేయి అంటాడు. వనమంతా పాడవుతుందంట పాస్టమ్ గారు అంటున్నారు. అప్పుడు కడుపు మంటోడు ఒకడు ఉండిండంటే వాడు కడుపు మంట అందరికి రగలగొట్టినట్టే అందరికి కడుపు మంట వచ్చేస్తుంది. ఒక మంచివాడు ఉండిండంటే మంచివాడిని ద్వారా అన్ని మంచిలే జరుగుతుంది. ఒక మంచి ఆమె ఉండిందంటే మంచి ఆమె ద్వారా సంఘంలో మంచియే జరుగుతాయి. అప్పుడు దేవుడు ఏం చేసినట్టు ఇదంతా చెప్పేసి 16 వాక్యంలో ముగించేశాడు. ఏమని చూడండి, అక్కడ లేఖనాల్లో చూడండి, 15 నుంచి చదవండి, త్వరగా చదవండి. నాకిష్టం వచ్చినట్లుగా నా సొత్తు సొమ్ముతో చేయుటకు న్యాయము కాదా? నేను మంచివాడినందున నీకు కడుపు మంటగా ఉందా అని చెప్పాను. ఆ ప్రకారమే కడపటివాడు మొదటివాడగును, మొదటివాడు కడపటివాడగును. ఒక్క మాటలో చెప్పాడంటే అర్థమైంది తెలుసా? ఎవరు నేందా ముందు అనుకుంటారో వాళ్ళందరూ వెనకాల పోతారు. అన్నిట్లో నేందా ముందు అనుకునే వాళ్ళు ఎట్టపోతారంట, వెనకాలకు పోతారంట.
నేందా వెనక అనుకుంటా ఉండేవాళ్ళు. అంటే ఏంది? తగ్గింపుతో, నాకేం తెలియదు, నా వల్ల ఏది కాదు అని తగ్గింపు స్వభావముతో ఎవరు తను తాను తగ్గించుకొని ఉంటారో వాళ్ళందరూ కూడా ముందు భాగానికి వెళ్ళిపోతారంట. ఇవన్నీ ఇంట్లో జరిగే ఒక కుటుంబ విషయాలు. దేవుని బిడ్డలారా, ఆ ఇంట్లో ఎవరు తగ్గుతారో వాళ్ళు గొప్పోళ్ళుగా అందరికీ ప్రకాశంగా నిలబడతారు. మనం తగ్గినమంటే మన ఇంట్లో మనల్ని దేవుడు గొప్పగా నిలబెడతాడు, ఆశీర్వాదకరంగా చేస్తాడు. కాబట్టి ఈ మాటలన్నీ ప్రభు మిమ్మల్ని దీవించి ఆశీర్వదించును గాక. ఒక ఇంట్లో ఉన్న 3 కార్యాలను నేను మీకు నేర్పించినాను. ఒకటి, సైలెంట్గా ఇంట్లో గమ్మునుగా వ్యర్థంగా ఉండకూడదు, అది మన దేవుడికి నచ్చదు. రెండేది, మనం వాక్యంలో రాయపడినట్లుగా, దేవుని మాటల్లో రాయపడినట్లుగా పక్షపాతం మన దగ్గర ఉండకూడదు. మన ఇంట్లోనే, మన సహోదరుల మధ్యలోనే ఒకరొకరికి భేదాలు ఉండకూడదు. ఆ பாகுபாடு என்பது நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. எல்லாருமே நம்ம கர்த்தரோட பிள்ளைங்க, எல்லாரும் ஒன்றா நேசிக்கணும். అప్పుడప్పుడు మేము తెరసా గురించి మాట్లాడుతూ ఉంటాం. నేను పాస్టర్ అమ్మ మాట్లాడుకుంటూ ఉంటాం. మాకు ఒక పెద్ద ఆశ్చర్యం ఏంటంటే, ఆ బిడ్డ తల్లి లేని బిడ్డ అయి ఉన్నా కూడా ఆ ఇంట్లో ఉండేవాళ్ళు తన బిడ్డగా ప్రతి విషయంలో వాళ్ళు ఉన్నారా అనేది నేను చూసి ఆశ్చర్యపడిపోయినా. నేను ఆశ్చర్యపడి అప్పుడప్పుడు నేను పాస్టర్ మాట్లాడుకుంటాం మేము. చూడండి, ఆ బిడ్డకి ఆ తల్లి లేని లోటు వారు ఒక్క క్షణం కూడా ఏ సందర్భాల్లోనే నేను కనిపెట్టలేకపోయినాను. ప్రతి అన్న ఒక్క చిన్న విషయంలో కూడా కనిపెట్టలేకపోయినా నేను. వాళ్ళంతగా ఒక సమానంగా తన బిడ్డగా వారు స్వీకరించి వారు పెంచుతున్నారు. అది మనలో ఉంటున్న మంచి గుణలక్షణం. అంటే అది పక్షపాతం. వేరే వాళ్ళు అయితే ఎడ చేస్తారండి, ఏంటంటే చాలా ఇబ్బంది పెడతారు. ఒకవేళ పెడుతున్నారేమో, ఓకే, నాకు తెలియదేమో, ఓకే వేరే వాళ్ళు అయితే రకరకాలుగా నేనేంటి, నా పిల్లల్ని నేను చూడలేకపోతున్నా, నా బిడ్డల్ని నేను చూసుకోలేకపోతున్నా, దీంట్లో ఎక్స్ట్రా ఒకటి అన్న ఆ ఫీలింగ్స్ ఉంటాయి కొందరికి. ఆ ఫీలింగ్స్ లేకుండా నేను మీ ఫ్యామిలీలో అది నేను చూశాను. నేనే కనిపెట్టలేకపోయినాను. అంటే ఇంక మీరు ఆలోచన చేసుకోండి. నేనే కనిపెట్టలేకపోయినా ఏ సందర్భంలో కూడా, ఏ ఒక చిన్న విషయంలో కూడా మీ దగ్గర నేను కనిపెట్టలేకపోయినాను. అదిదా మన దేవుడు కూడా ఇష్టపడేది. అందరం మనం ఎలా సమానంగా మనం ప్రేమించాలి. ఆమేన్. ఓకే, అప్పుడుదా మనం అందరికంటే ముందు వారంగా మనం దేవుని సన్నిధిలో మనం కనపడతామంట. ఆమేన్. ఓకే, అందరి తలలోంచి ప్రార్థన చేద్దాం. ఈ 3 కార్యాలు జ్ఞాపకం పెట్టుకోండి. ప్రభు సన్నిధిలో మనం అందరం ప్రార్థన చేద్దాం. எல்லாம் கண்கள் மூடுவோம், ஜெபிப்போம். கண்கள் மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்கு அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பரலோக ராஜ்யம் ஒரு வீட்டுக்கு எஜமான ஒப்பாக இருக்கின்றது. வேதத்தில் எழுதினபடி ஆண்டவரே, நீர் இங்க வீட்டுக்கு எஜமானனாக இருங்க. எங்க குடும்பத்தை நீங்க நடத்துங்க. நாங்கள் ஆண்டவரே நாங்கள் நடத்தணும்னா அது குறைப்பட்டு போகும். ஆனால் நீங்கள் எங்கள் வீட்டை நடத்துனீங்கன்னா எந்த குறையில்லாமல் நீங்கள் நடத்துவீங்க ஆண்டவரே. என் வீட்டில் எனக்கு பெருமை வரக்கூடாது ஆண்டவரே. என் வீட்டில் ஆண்டவரே நான் ரொம்ப பெரிய ஆளுன்னு நான் நினைக்கக்கூடாது ஆண்டவரே. என் வீட்டுக்கு என்றுமே நீங்கள் எஜமானனாக இருங்க. அப்படியாக ஆண்டவரே, யாருமே சும்மா இருப்பது உங்களுக்கு பிடிக்கல, வாங்க என் தோட்டத்தில் வேலை செய்யுங்க. நீங்கள் ஏன் சும்மா இருக்கிறீங்கன்னு கேட்குறீங்க ஆண்டவரே. அதனால் ஏதாவது ஒரு உழைப்பு என் வீட்டுக்கு நான் பிரயோஜனமாக இருக்கணும். என் கணவனுக்கு, மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு நான் ஏதாவது நான் பிரயோஜனமாக இருக்கணும். என் வீட்டில் இருக்கிற எல்லா காரியங்களும் நான் ஒழுங்குபடுத்தணும். எல்லா காரியங்களும் நான் சரி செய்யணும். என் வீட்டில் எது குறையா இருக்கோ அதெல்லாம் நான் சரி செய்யணும் ஆண்டவரே. ஏன்னா வேதத்தில் எழுதினபடி ஆண்டவரே, குணவந்தியான ஸ்ரீ ஆண்டவரே தன் வீட்டை கட்டும் ஆண்டவர் வேதத்தில் போட்டிருக்கு. அப்படியாக என் வீட்டை நான் நடத்துகிற அந்த ஆளுகை செய்கிற அந்த ஞானத்தை, அந்த கிருபை எனக்கு தருவீராக. உங்கள் சமூகத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே, அந்த இடத்துல நீங்கள் கேட்டீங்க, நான் அவனை உங்களை எல்லாரும் ஒன்றாக நான் நேசிக்கிறேன், ஏன் உனக்கு பொறாமையாக இருக்குன்னு கேட்டீங்க. அப்படிப்பட்ட பொறாமை என் வீட்டில் யாருக்கிட்ட வரக்கூடாது ஆண்டவரே. ஒருவர் தாழ்ந்தவர்கள், ஒருவர் உயர்ந்தவர்கள் என்று நான் நினைக்கக்கூடாது.
எல்லாருமே ஒன்றாக நேசிக்கிற அந்த அந்த அன்பு எனக்கு தருவீராக. அப்படிப்பட்ட நேசம் எனக்கு தருவீராக. அப்படியாக நேசிக்கிறது எனக்கு கற்று தருவீராக ஆண்டவரே. அந்த கிருபையினால் என்னை மூடி மறைப்பீராக. அதெல்லாம் ஆண்டவரே, யார் தாழ்த்து கொண்டிருக்கிறார்களோ, யார் பின்னாடி இருக்கிறவர்களோ, அவங்க நான் முன்னாடி கொண்டு வந்துடுவேன்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்க ஆண்டவரே. அப்படியாக எல்லா விஷயத்தில் ஆண்டவரே நான் பின்தங்கி இருக்கணும் ஆண்டவரே. எல்லா விஷயத்தில் நான் பின்னாடி இருக்கணும். ஏன்னா நீங்கள் என்ன முன்னாடி கொண்டு வருவீங்க, நீங்கள் அந்த காரியம் செய்வீர்கள் என்று உங்கள் சமூகத்தில் ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தை படி எல்லாம் பிள்ளைகள் நீர் ஆசீர்வதித்து அவங்க குடும்பங்கள் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்ம பிதாவின் அன்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய மகிமையும் பிரசன்னம் நம்மளோட என்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. காணிக்க போடுறாங்க, காணிக்க போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ரொம்ப லேட் ஆனதுனால நான் பாடல.